தமிழகமெங்கும் முருகன் கோவில்களில் தைப்பூச விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பழனி முருகன் கோவிலில் கடந்த 5ஆம் தேதி தைப்பூச திருவிழா தொடங்கியது முதலே பாத யாத்திரையாக வந்து குவிந்த பக்தர்கள் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கந்தா கந்தா கதிர் வேலா முருகா, உன்னருளாலே நானும் பிறந்தேன் முருகா. கந்தா கந்தா கதிர் வேலா முருகா. திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அதிகாலை முதலே குவிந்த பக்தர்கள் 1 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சுப்பிரமணிய சுவாமியை தரிசித்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் காவடி சுமந்தும் அலகு குத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தி சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் சுவாமிமலை சுவாமிநாத கோவிலில் வெள்ளிக்கவசம் மற்றும் வைரவேலுடன் சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்த மூலவரை பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்தனர். பக்தர்களின் காவடியும் பாலும் தேனபிஷேகமும் பக்தர்களின் காவடியும். கடலூர் மாவட்டம் வடலூர் சத்தியஞான சபையில் 154வது ஆண்டு தைப்பூச ஜோதி தரிசன விழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக சத்தியஞான சபையில் 7 திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் ஜோதியை கண்டு தரிசித்தனர். தொடர்ந்து வரும் 13ஆம் தேதி வடலூரை அடுத்த மேட்டுக்குப்பத்தில் உள்ள சித்தி வளாக மாளிகையில் திரு அறை தரிசன பெருவிழா நடைபெறுகிறது. சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ காவடி பழனியாண்டவர் கோயில் தைப்பூச திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக உற்சவர் சுவாமிகளுக்கு வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து விரதமிருந்து வந்த பக்தர்கள் அரோகரா கோஷத்துடன் காவடி தாங்கி வந்து கோயிலில் சமர்ப்பித்தனர். நிறைவாக தங்க கவச அலங்காரத்தில் அருள் பாலித்த சுவாமிக்கு கற்பூர ஆராதனை நடைபெற்றது. சென்னையில் உள்ள முருகன் கோவில்களில் தைப்பூச திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. சென்னை வடபழனி ஆண்டவர் கோயிலில் நடைபெற்ற விழாவில் திரளாக பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கந்தா கந்தா கதிர் வேலா முருகா, உன்னருளாலே நானும் பிறந்தேன் முருகா. கந்தா கந்தா கதிர் வேலா முருகா, உன்னருளாலே நானும் வளர்ந்தேன் முருகா. மாலை அணிந்து வந்தோம், காவடி தூக்கி வந்தோம், நடையாய் நடந்து வந்தோம், அழகு குத்தி வந்தோம். அரோகரா கோஷம் போட்டு அறுபடை நாடி வந்தோம். அரோகரா கோஷம் போட்டு அறுபடை நாடி வந்தோம், அழகனை காண வந்தோம். கந்தன் அருளே திருப்பத பணிய வந்தோம், முருகன் அருளே. கந்தனுடன் உரையாட கந்த சஷ்டி நான் பாட, கந்தனே உனை நாட கவலை. மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் தெப்பத் திருவிழா கடந்த மாதம் 31ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து தினமும் காலை மாலை பல்வேறு வாகனங்களில் சுவாமி அம்பாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர்.
முக்கிய நிகழ்வான தெப்பத் திருவிழாவில் மீனாட்சி அம்மன் ஔதா தொட்டில் வாகனத்திலும் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளிய சுவாமி அம்பாளை ஏராளமானோர் தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ஸ்ரீ முத்தால பரமேஸ்வரி அம்மன் கோயில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு முத்தால பரமேஸ்வரி அம்மன் ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் புஷ்ப பல்லக்கில் எழுந்தருளி வீதி உலா வந்தார்.